இந்த கேசட் ஏங்க கேசட் தான் சிக்கிக்கிச்சு. இன்னொரு கேசட் எப்படி வந்தது? இது இல்லாம என்கிட்ட 50 கேசட் இருக்கு. 50 கேசட்டா? எதுக்கு? ஆமா, ரேடியோ, டிவி, பத்திரிகை கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, ஒரே ஒரு கேசட் இருந்தா ஒருத்தருக்கு போகும், பல பேருக்கு போகாது. அனாவசியமான மனசு வருத்தம் வரும் இல்லையா? இப்படி எக்கச்சக்கமா கேசட் ரிலீஸ் பண்றீங்க. உங்களால ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஏன்? அவர் கேசட் விற்கிறது குறையுதாமே. மாரப்பனுடைய பெருமை உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்படியா? நீங்க பேசாத சிடி ரிலீஸ் பண்ணுங்களேன், லாங் லைஃப் இருக்கும். கரெக்டா சொன்னேன். அடுத்த முறை வரும்போது ஒரு சிடி ரெக்கார்டரோட வா. ஐயோ, தெரியாதனமா சொல்லிட்டேன். ஆவுன்னா ஒரு நிபந்தனை போட்டுறீங்க. பேசாத நீங்க ரிலீஸ் பண்ண கேசட் எல்லாம் ஏதாவது கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்துடலாமே. எல்லா ரைட்ஸும் வாணி கேசட் கொடுத்தாச்சு. சீக்கிரம் வாச்சலாம். என்னங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வர மாதிரி வரீங்க? தம்பி, நீ சொன்னது பலிச்சிருச்சு. உன் வாய்க்கு சக்கரை தான் ரொம்ப தேவை. ஏங்க, உங்க தங்கச்சியை மெக்சிகோ மாரப்பன் கடத்திருக்கான். உங்க வீட்டுக்கு போனா இங்க இருக்கீங்கன்ட்டு மெசேஜ் எழுதி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன தம்பி, மெட்ராஸ்ல இருந்து கலைக்குழு வந்திருக்கு. நாம் டிவி சீனிவாசன் டிஸ்னிலேண்டுக்கு 2 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணாரு. அதான் வந்துட்டோம். கிழக்கோஷ்டிக்கு டிஸ்னிலேண்ட் ஸ்பான்சர்ஷிப்பா? சூப்பர் தான். இந்தியால இருந்து வர கலைக்குழுக்கு நம் டிவி ஸ்ரீனிவாசன் ஸ்பான்சர் பண்ணாம ஹியூஸ்டன் ரமேஷ் வைத்தியநாதன் ஸ்பான்சர் பண்ணுவான். நம்ம டிக்கெட் அந்த ஆள் வாங்கிக்காத வரைக்கும் சந்தோஷப்படணும். நான் வேண்டாம் தாப்பா சொன்னேன். இவர் தான் பிடிவாதமா என்ன அழைச்சிட்டு வந்துட்டார். நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் என் தங்கச்சி மேலதான் இருக்கு. இதோ பாருங்க, உங்க தங்கச்சியை மெக்சிகோ மாரப்பன் ரிலீஸ் பண்ணணும்னா அவனோட நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றணுமா? எவ்வளவு டாலர் கேக்குறான்? எவ்வளவு இருந்தாலும் நான் தரேன்பா. உங்க டாலர்லாம் அவனுக்கு வேணாமா. இவங்க தங்கச்சியை ரிலீஸ் பண்றதுக்கு அமெரிக்க ஜனாதிபதியோட பேசணுமா? பேசிட்டா போச்சு. அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் எனக்கு தெரிஞ்சவருப்பா. ரீகனா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நான் ஊருக்கு வரும்போது ஜனாதிபதி ரீகன் தானப்பா. ரீகன் போய் புஷ் போய் கிளின்டன் போய் இப்ப புஷ் பையன் வந்தாச்சு. இங்கேயும் வாரிசு அரசியல் உண்டு. சார், என்ன விளையாடுறீங்களா? இவங்க தங்கச்சியை காணும் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடா நீங்க உட்காந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்றது? மோகனா பசிக்குதுன்னு சொன்னா மனசு தாங்கல. இங்க வந்தா இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றேன். அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது, மறுபடியும் மெக்சிகோ மாரப்பன் கேசட் அமைச்சிருக்கான். எங்கிட்ட வேற ஒரு கேசட் கொடுத்தான். அது சரி, அவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரியுது? பயங்கரமா ஃபாலோ பண்றான். அவனை தான் போலீஸ் மட்டும் பார்க்க முடியல. உங்ககிட்ட கேசட் டேப் ரெக்கார்டர் இருக்கா? வாக்மேன் இருக்குப்பா.
வந்தனா கடத்தல் வால்யூம் 1 பார்ட் 2. என் நிபந்தனைகளை உடனே நிறைவேற்றி வந்தனாவை மீட்டுச் செல்லவும். அவளுக்கு தீனி போடுவது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்குள் வராவிட்டால் ஐயோ, என் தங்கை கொன்னுடுவாங்களா? நோ, என் குடோனில் உள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து நாங்கள் பட்டினியால் சாக வேண்டி வரும். உடனே வந்தனாவை மீட்டு எங்களை காப்பாற்றவும். நான் 10 நாள் மளிகை வாங்கி தட்டுமா? சார் சும்மா இருங்க சார். இப்ப என்னப்பா செய்யறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சியை நான் இப்படி மீட்டு கொண்டாந்துடுறேன். மெக்சிகோ மாரப்பனை நான் டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கே மிஷன் 2 ஆரம்பம். ஓகே?